நாம் ஒரு புதிய வருடத்தில் கால் எடுத்து வைத்துள்ளோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய அன்னை மரியாளுடைய திருவிழா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடி நாம் புதிய வருடத்தில் நுழைகின்றோம், புதிய வருடத்தை தொடங்குகின்றோம். இந்த புதிய வருடத்தை தொடங்குவதற்கு நமக்கு ஒரு அன்னை கடவுள் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக நமக்கு கொடுத்து அந்த தாய் வழியாக நாம் புதிய வருடத்தில் நுழைகின்றோம், புதிய வருடத்தில் பிறக்கின்றோம். எனவே அன்னை மரியாள் நம்மை இந்த புதிய வருடமாகிய 2024ஆம் ஆண்டில் நம்மை அவள் எடுத்து செல்கிறாள். நமக்கு தாயாக இருந்து நமக்கு வழிகாட்டி நம்மோடு ஒன்றித்திருந்து இந்த வருடத்தை, இந்த புதிய வருடம் இறைவன் நமக்கு தரும் இந்த புதிய வருடத்தை எப்படி அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டினாலோ அப்படி வாழ்வதற்காகத்தான் திருச்சபையானது அந்த அன்னையை நமக்கு அன்னையாக, கடவுளின் அன்னையை நமக்கு அன்னையாக கொடுத்து இந்த வருடத்தை தொடங்க நமக்கு உதவுகின்றது. 3 சிறப்பு அம்சங்களை நாம் இந்த வருடம் கொண்டாடுகின்றோம். முதலாக புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இரண்டாவதாக அன்னை மரியா இறைவனின் தாய், இந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய நாளை உலக அமைதி நாளாக கொண்டாட அவர் நம்மை அழைத்துள்ளார். எனவே அன்னை மரியாள் கடவுளின் தாய், இந்த புத்தாண்டு 2024 உலக அமைதியின் நாள். இந்த 3 விழாக்களை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். முதலாக அன்னை மரியாள் கடவுளின் தாய். ஒரு சாதாரண மனுஷல், நம்மை போன்று இந்த உலகத்தில் பிறந்தவள். ஆனால் அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவளாக இருந்தாள். அவளை இறைவன் கடவுளின் தாயாக உயர்த்துகிறார். ஒரு சாதாரண மனுஷனை இறைவன் கடவுளின் தாயாக, இதைவிட மேலான ஒரு பொசிஷன் இந்த உலகத்தில் இல்லை. கடவுளின் தாய், கடவுளை பெற்றெடுத்த தாய். ஏனென்றால் இயேசு உண்மையாகவே மனிதனாகவும் ஒரு உண்மையான கடவுளாகவும் இருக்கின்றார். உண்மையான மனிதன், உண்மையான கடவுள். எனவே அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றாள். கிபி 431ஆம் ஆண்டு எஃபேசுஸ் என்ற இடத்தில் நடந்த அந்த கவுன்சிலில் நெஸ்தோரியஸ் என்பவர் அன்னை மரியாள் இயேசு மனிதனின் தாய் என்றுதான் அவர் சொன்னார். கடவுளின் தாயாக அவள் இருக்க முடியாது, அவள் மனிதனின் தாய் மட்டும்தான் என்று சொன்னார். ஆனால் சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவரோடு விவாதித்து அன்னை உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றாள் என்று நிரூபித்து காட்டினார். அந்த நேரத்திலிருந்து நாம் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று அழைக்கின்றோம். வருடத்தின் முதல் நாளை கடவுளின் தாய் அன்னை மரியாளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்னை மரியாள் உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றார். இந்த புதிய வருடம், இந்த விழாவை கொண்டாடி நாம் இந்த புதிய வருடத்தில் நாம் நுழைகின்றோம். 2024 புதிய வருடம். நாம் இந்த திருப்பலி முடிந்ததும் ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்ன நியூ இயர்? இதில் எதுதான் புதுசாக இருக்கின்றது? அதே பேராலயத்தில் இருக்கின்றோம்,
அதே வீட்டுக்கு செல்வோம். இந்த திருப்பலி முடிந்ததும் அதே அப்பா அம்மா, அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைகள். ஒரு புதிய மனைவி, புதிய கணவன், புதிய அப்பா அம்மா, புதிய பிள்ளைகள் கிடைக்கப் போவதில்லை. எல்லாம் அதே இதுதான். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர். ஒரே ஒரு மாற்றம், 2023 அந்த 3 4ஆக மாறியது. அதுக்கு இவ்வளவு கொண்டாட்டம். வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். உலகத்தில் உள்ள எல்லாரும் இங்கே பாண்டிச்சேரியில் வந்ததாக தென்படுகிறது. டிராஃபிக் ஜாம். மக்கள் எவ்வளோ உல்லாசமாக இருக்கின்றார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். எதற்காக? 3 4ஆக மாறிவிட்டது. அதற்காக இவ்வளவு கொண்டாட்டம். இது என்ன புதிய வருடம்? எல்லாம் அதே போல். கிராமத்தில் போய் பாருங்கள், தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மற்ற நாட்களைப் போல் காலையில் எழுந்து அதே வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். நாமும் அதை தான் செய்கிறோம். ஏதோ புதிய ஆடை உடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு புதிய வருடம் தொடங்கிட்டுன்னு நினைப்போம். இதில் எதுதான் புதியது? அதை நாம் உணர வேண்டும். இயேசு என்னிடம் என்ன சொல்கிறார்? நான் எல்லாவற்றையும் புதுப்பிப்பதற்காக வந்துவிட்டேன். இந்த வருடம் 2024 வருடம் நமக்கு ஒரு புதிய வருடமாக மாற வேண்டும் என்றால் அந்த இயேசுவை நோக்க வேண்டும், அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த இயேசு சொல்வதை கேட்க வேண்டும், அந்த இயேசுவின் அவர் கற்பித்தபடி நாம் நடக்க வேண்டும், அந்த இயேசுவின் வழிபடி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போது நாம் புதுமையை காண முடியும். Behold, I have come to make everything new. இயேசு மட்டும் இதை சொல்கிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. அவர் மட்டும் சொல்ற, நான் எல்லாவற்றையும் புதுப்பிப்பதற்காக வந்து விட்டேன். அதனால் அந்த இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கும்போது நாம் அந்த புதுமையை காண முடியும். அது எப்படி நாம் காண முடியும்? முதலாக இந்த 2024 வருடம் இன்னும் ஒரு வருடம் நம்முடைய வாழ்க்கையில், அதை நாம் உணர வேண்டும். இன்னும் ஒரு வருடம். ஏன் நாம் இன்னும் ஒரு வருடம் வாழுகிறோம்? ஏதாவது காரணம் இருக்கின்றதா? எத்தனையோ பேர் இந்த 2023 ஆண்டு இறந்து விட்டார்கள். வாலிபர்கள், பிள்ளைகள். திடீரென்று அவர் ஒருபோது நினைத்திருக்க முடியாது. திடீரென்று ஹார்ட் அட்டாக். யங் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் அண்ட் டையிங். அது மட்டுமல்ல, நேச்சுரல் கலாமிட்டிஸ், போர் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை விடுகின்றார்கள், உயிரை துறக்கின்றார்கள், இறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கின்றோம்? ஏதாவது பெரிய காரியம் செய்து விட்டீர்களா? இறந்தவர்களை விட புனிதராக இருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கின்றோம், அதனால் இன்னும் வாழ்வோம் என்ற நோக்கத்தில் இருக்கின்றீர்களா? அது ஒன்றும் இல்லை. அடுத்த நிமிடம் நீங்களும் இறக்கலாம், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் இறைவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார். இறைவன் நம்மை இன்னொரு வருடம் வாழ நம்மை அழைக்கின்றார் என்றால் அவருடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கின்றது நம் ஒவ்வொருவருக்காக. அந்த திட்டத்தை, அவருடைய எண்ணத்தை, அதை நாம் உணர்ந்து இந்த 2024 ஆண்டில் நாம் கால் வைத்த பிறகு இந்த ஆண்டை அவருடைய சித்தப்படி நடக்க நாம் முயற்சி செய்யும் போது நாம் புதுமையை காண முடியும். எல்லாவற்றையும் புதுப்பிக்க நம்மால் முடியும். அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய வருடமானது ஹாப்பி நியூ இயர். 3 வேர்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறோம் ஹாப்பி நியூ இயர். நம்ம சொல்லுதில் அது ஹாப்பியாக ஆயிடுவோமா?
எல்லோரையும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லாம் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்களா? 2024 ஆண்டு முழுவதும் அவர்கள் ஹாப்பியாக இருக்க போகிறாங்களா? இது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒன்றும் புதுசாக ஆகலை. நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வீண். ஆனால் அந்த ஹாப்பி, அந்த நியூ, அந்த இயர் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டால் நாம் உண்மையிலே ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ண நாம் உரிமையாளர் ஆவோம். முதலாக ஹாப்பி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே இருந்து கிடைக்கின்றது? நாம் ஒருவரை ஒருவர் விஷ் பண்ணுவது அது மகிழ்ச்சி கிடைத்து விட்டதா? மகிழ்ச்சி என்பது ஒருவருடைய இல்லத்தில், அவருடைய உள்ளத்தில் இருப்பதுதான். வெளியில் இருந்து ஒருவரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. வெளிப்பட்ட செயல்கள், வெளியிடத்துள்ள பொருட்கள், இந்த உலக அளவில் உள்ள என்னதும் மனிதனை மகிழ்ச்சியாக வைக்கவே முடியாது. பாருங்கள், கோடீஸ்வரனாய் இருக்கிறவன், அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை, ஆனால் அவனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா? சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படை ஆதாரங்களை பொறுத்து இருக்கின்றது. எல்லோரும் நம்மை புகழ்ந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் நினைப்பது நடந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் கேட்பது கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் எப்போதும் முன்னேறி கொண்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய கைவசத்தில் இல்லாமல் இருப்பது. இது எல்லாம் எக்ஸ்டர்னல்ஸ். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அன்னை மரியாளை பாருங்கள், கடவுளின் தாய் என்று அவளுடைய பெருவிழா. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் மகிழ்ச்சியின் காரணரான இயேசு அவள் உள்ளத்தில் இருந்தார். மகிழ்ச்சியின் காரணரான கடவுள் அவர் உள்ளத்தில் இருந்தார். அந்த கடவுளுக்கு எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட கடவுள் நம் உள்ளத்தில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்து வெளிப்படும். நாம் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும். ஆனால் அந்த கடவுள் நம் உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால் நாம் நம்முடைய சுயநலத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தனக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய வல்லமைக்காக நாம் வாழ்க்கை நடத்தும் போது, செயல்படும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எனவே ஹாப்பி நியூ இயர், இந்த இயர் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் நாம் கொண்டாடினோம். இம்மானுவேல், காட் வித் அஸ், இயேசுவின் பிறப்பு. அவர் ஏன் பிறந்தார்? நம்மோடு இருக்க, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க. அதனால்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றித்திருந்து அவருக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை நடத்தும் போது நாம் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். நாம் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர முடியும். இரண்டாவதாக நியூ, புதியது. அந்த நியூ அது எங்கிருந்து கிடைக்கும்? புதிதாக. நாம் வழக்கமாக இந்த உலகத்தில் பிறக்கின்றோம், எல்லோரும் வாழ்வது போல் வாழ்கின்றோம், எல்லோரும் செய்வது போல் செய்கின்றோம். கூடுதலும் மனிதன் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். நான், என்னுடைய குடும்பம், வேறு யாருக்கு என்ன ஆனாலும் என்னாலும் அது ஒன்றும் இல்லை, வேறு என்ன நடந்தாலும் அதை பற்றி நாம் கருதவே இல்லை, நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த புதுமையை காண முடியாமல் நாம் இருக்கின்றோம். நாம் எப்போதும் அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள மக்களாக இருந்து வாழ்க்கை நடத்தும் போது
நம்முடைய குடும்பம் அந்த புதுமையை இழந்து விடுகிறது, நம்முடைய பங்கு அந்த புதுமையை இழந்து விடுகிறது, நம்முடைய நாடு அந்த புதுமையை இழந்து விடுகிறது. இந்த உலகமே அந்த இறைவன் புதுப்பிப்பதற்காக வந்த இறைவன் அந்த புதுமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். பழமையிலே இருப்போம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையால் என் குடும்பம் புதுப்பிக்கப்படுகின்றதா? என்னுடைய பங்கு புதுப்பிக்கப்படுகின்றதா? என்னுடைய சுற்று வட்டாரம் புதுப்பிக்கப்படுகின்றதா? அப்படி நடக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் நாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வதற்கு உரிமையாளர் ஆவோம். அப்படி நடக்கவில்லை என்றால் நாம் பொய்யர்கள். ஃபார்மாலிட்டிஸுக்காக எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். அங்கே என்னது நியூவாக இருக்கிறது? அங்கே என்னது புதுப்பிக்கப்படுகின்றது? இயேசு நம்மை புதுப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றோமா? அவர் இந்த உலகத்திற்கு வந்தது சாத்தானை தோற்கடிக்க, தீய செயல்களை நம்மிடமிருந்து அகற்ற, அதற்காகத்தான் அவர் வந்தார். அப்படி செய்யும் போதுதான் நாம் புதுப்பிக்கப்படுவோம். ஆனால் நாம் அமைதியாக நம் மத்தியிலே நடக்கும் தீய செயல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கென்று அவன் தானே செய்கிறான். அப்படித்தான் குடும்பங்கள் அமைதியின்மையாக மாறுகிறது, பங்கு தளங்கள் அமைதியின்மையாக மாறுகிறது. ஒரு புதுமையான வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஒருவரும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். பழைய குருடி கதவை திற, அதே போல்தான் எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வளர்ப்பு இல்லை, ஒரு நியூ மாற்றம் இல்லை. அது நம்மால் தான். ஏனென்றால் நாம் பழமையை விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் தீய செயல்களுக்கு எதிராக நிற்க தயங்குகின்றோம். ஏனென்றால் நாம் தீய செயல்களை ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்கு நாம் ஒத்துழைக்கின்றோம். அப்படி நாம் வாழ்க்கை நடத்தும் போது எங்கே நாம் புதுக்கப்பட இருக்கின்றோம்? அந்த பங்கு அப்படியே இருக்கும், அது வளரவே முடியாது. அதில் ஒன்றும் புதுசாக நாம் பார்க்க முடியாது. இறைவனின் அருளை நாம் காண முடியாது. அதனால் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ணதுக்கு உரிமை வேண்டும் என்றால் நாம் முன்வர வேண்டும். அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு தீய செயல்களை நம் மத்தியில் இருந்து அகற்றி ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நாம் முன்வர வேண்டும். பிறருக்கு நாம் அதை ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாம் ஒரு புதிய வாழ்வை காண முடியும். இயர், டைம், ஹாப்பி நியூ இயர். இயர், டைம், சமயம். கடவுள் நமக்கு அந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செயல்பட வேண்டும். அவர் அதற்காக காத்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை உணராமல் we take it for granted. 2024 வந்துட்டோம், இனி 2024 வாழ்வோம். We take it for granted. We don't realize the greatness of the importance of the time. கேன்சர் நோயில் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் மக்கள். அதன் பிறகு அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சில நாட்கள் உயிரோடு இருப்பார்கள். அந்த நாட்களில் அவர்கள் எவ்வளவோ கவனமாக கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய அந்த கொஞ்சம் நாட்கள் அவருக்கு கிடைப்பதை எவ்வளோ நல்ல முறையில் அவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கும்போது, அவர்களிடம் நாம் கேட்கும்போது, இதுவரையிலும் அவர்கள் நடத்தாத வாழ்க்கையை இந்த சில நாட்களில் நடத்தி மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது, நான் அதிக நாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? எல்லாம் நல்லா தான் நடக்குது, நல்ல ஹெல்த் இருக்கிறது,
அதனால் அதை பற்றி நினைக்காமல் நமக்கு கிடைத்த இந்த நேரத்தை நாம் நம்முடைய சுயநலத்திலே செயல்படுகின்றோம். அதனால் இந்த ஹாப்பி நியூ இயர் ஒருவரை ஒருவர் விஷ் பண்ணுவது அது ஒரு ஃபார்மாலிட்டி. முதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிப்பதை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாம் அப்படி ஒருவரை ஒருவர் விஷ் பண்ண வேண்டிய அந்த உரிமை நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு நாம் தொடங்கிவிட்டோம். இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டவளாய் தன்னுடைய முழு வாழ்க்கை நேரத்தையும் அந்த இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற செயல்பட்டாளோ அதை போல் நாம் மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கையும் அன்னை மரியாளை போன்ற வாழ்க்கையாக மாறும். நாம் ஒருவரை ஒருவர் நல்ல முறையில் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ண முடியும். அது இல்லாமல் விஷ் பண்ணதில் ஒரு அர்த்தம் இல்லை. எனவே இன்று இந்த வருடத்தின் முதல் நாளாகிய இன்று, இந்த வருடத்தின் முதல் நேரமாகிய இன்று நாம் அனைவரும் அந்த இறைவனை பார்ப்போம், அவரிடம் பேசுவோம், அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவரிடமிருந்து வல்லமை பெற்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாம் முயற்சி செய்வோம். இல்லாவிட்டால் நாம் அதே வாழ்க்கை வாழ்வோம். அதனால் அந்த மனிதனுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏதோ ரிச்சுவல்ஸ் நடந்து கொண்டிருக்கும். என்னைக்கும் பூசை நடக்கும், என்னைக்கும் எல்லா கொண்டாட்டமும் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதனால் யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? எந்த மனிதனுக்காவது ஒரு பிரயோஜனம் அந்த கொண்டாட்டங்களால், அந்த திருப்பலிகளால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாம் எப்படி ஒரு வருடத்தை வீணாக்குகின்றோம்? 2023ஆம் வருடம் வீணாகிவிட்டது. அதைத்தான் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் போடுறாங்க. கழிந்த வருடம் வேஸ்ட் பேப்பர், புதிய வருடம் நியூஸ் பேப்பர், இனி வரும் வருடம் கொஸ்டின் பேப்பர். அது ஒரு உண்மையை நான் அறிகிறேன். 2023 கழிந்துட்டு அது வேஸ்ட் ஆயிட்டு, அது போச்சு. இது இப்போ நியூஸ் பேப்பர். இனி வருவது கொஸ்டின் பேப்பராக இருக்கும். 2025 நம்ம அங்கே வர போமா? ஒரு கொஸ்டின். 2025 நான் கால் வைக்க முடியுமா? 2020 என்ன நடக்கும்? 2025 அங்கே வர நம்முடைய நாட்டில் உள்ள கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் அதில் தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். எனவே கிறிஸ்தவர்களாகிய, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று இதை உணர வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கின்றேனா? ஒரு கிறிஸ்தவன் உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்று அதன்படி நடப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தவன். அந்த திருமுழுக்கில் கொடுத்த வாக்குறுதிகளின்படி நான் வாழ்க்கை நடத்துகின்றேனா? நான் பிறரை நேசிக்கின்றேனா? நான் பிறருக்கு தடையாக இருக்கின்றேனா? பிறரை இகழ்ந்து அவருடைய பெயரை கெடுத்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பரப்பி அப்படிப்பட்ட ஒரு சாத்தானாக இருக்கின்றேனா? அதை நாம் ஒவ்வொருவரும் இன்று உணர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய நாளை உலக அமைதி நாளாக கொண்டாட நம்மை அழைக்கின்றார். அமைதி எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் வெறுத்து அவருக்கு எதிராக செயல்பட்டு அவருக்கு எதிராக எல்லாவற்றையும் பரப்பிக்கொண்டு இருக்கும்போது அங்கே அமைதி இருக்குமா? ஒரு குடும்பத்தில் அப்படி நடந்தால் அங்கே அமைதி இருக்குமா? ஒரு பங்கு தளத்தில் அப்படி நடந்தால் அங்கே அமைதி இருக்குமா? உலக அமைதியை நாம் எப்படி காக்க முடியும்? எப்போதாவது தீய செயல்கள் நம் மத்தியில் நடக்கும்போது நாம் எழுந்து அதற்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் நாம் அமைதியை நிலவ முடியும். இல்லாவிட்டால் நாமும் அந்த அமைதியை கலக்க அந்த தீய செயல்கள்
செய்யும்போது நாமும் அதில் பங்காளிகளாக மாறுகின்றோம். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு ஒரு புத்தாண்டாக மாற வேண்டும் என்றால் we need self examination, each one. நான் எப்படி பழகுகிறேன் என்னுடைய வீட்டில், என்னுடைய பங்கில்? நான் என்னுடைய பொறுப்புணர்ச்சியோடு பிறரை சகோதர சகோதரிகளோடு என்று நினைத்து அவர்களை மதித்து அவர்களோடு ஒத்துழைத்து ஒற்றுமையாக அமைதியாக மகிழ்ச்சியாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய அந்த மனப்பான்மை என்னிடம் இருக்கின்றதா? அல்லது அவனை வெறுத்து இவனை வெறுத்து அவனுக்கு கோள் சொல்லி இவனை கோள் சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துவர்களாக இருக்கின்றோமா? நாம் மாற வேண்டும். நாம் மாறவில்லை என்றால் கடவுள் நமக்கு ஒரு இதை கொடுப்பார். அவர் அமைதியாக இருக்கின்றார், அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நம் மனமாற்றத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் மனம் மாறி அவரிடம் வரும்போதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல் அவருடைய ஆசீர் நம்மேல் வரும். கடவுளின் ஆசீர் நம்மேல் வர வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல வாழ்க்கை, எல்லோரையும் மதித்து எல்லோருக்கும் உதவி எல்லோருடைய சகோதர சகோதரிகளாக மாறி ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ முன்வருவோம் என்றால்தான் கடவுளின் ஆசீர் நமக்கு கிடைக்கும் இந்த புத்தாண்டில். இல்லாவிட்டால் ஆசீர் கிடைக்கவே கிடையாது. நீங்க பாருங்க, நம் மனம் மாறவில்லை என்றால் கடவுளின் ஆசீர் நமக்கு கிடைக்காது. எனவே இந்த புத்தாண்டை தொடங்கும் போது இந்த புத்தாண்டை வாழ வேண்டும் என்றால் முதலில் நம் அனைவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒற்றுமையை குலைப்பதில் பங்காளிகளாக இருப்பதற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு நாம் நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்க முடியும், எப்படி நாம் ஒருவருக்கு உதவி செய்து ஒரு அன்பு அமைதி சமத்துவம் அதை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இன்றைய திருப்பலியின் போது நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நான் பாவி, இதற்கு தகுதியற்றவன், நான் இறந்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழ எனக்கு உரிமையே இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் நடத்துகிறேன். எனவே இன்று நீர் என் மீது கருணை கூர்ந்து எனக்கு இன்னொரு வருடம் எனக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எல்லா குறைகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் நான் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியும், என்னை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும், எனக்கு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அமைதியான அன்பால் நிறைந்த மகிழ்ச்சியான என்னுடைய அன்னை மரியாளை போன்ற வாழ்க்கை வாழ எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபித்தால்தான் இந்த இறைவன் நமக்கு அந்த ஆசீரை தருவார். எனவே அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நல்ல முறையில் இறைவனை மன்றாடுவோம்.